ஒரு பேச்சுக்கு அசம்ஷன் விஜய் சார் பேசிட்டாரு, பாஸ் என்ன இருக்கும்? திரும்ப திரும்ப இதே இடத்துல பேசுறதுன்னு ஒரு தலைவரோட, அது மீடியாவோட வேலை. ஏங்க முதல்வரை கேளுங்கன்ற நீங்க கூட்டணி சொன்னாரு, பிள்ளையார கேளுங்கன்னா மூஞ்சுரை கேட்டு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்கல்ல, சரியாயிடுச்சா? கவின்குமார் வந்துருவாரா? அஜித் குமார் வந்துருவாரா? 1067 77 அந்த ரிசல்ட் கொடுக்க முடியுமா இன்னும் 6 மாசத்துல? அந்த வேகம் இருக்கா தாவேகா? விஜய் சார் என்ன ஏதாவது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரியல் நடத்துறாரா? குற்றம் நடந்தது என்ன சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் கேள்வி எழுப்பிட்டு யாரு கேட்டீங்க? என்ன சொன்ன? முதல்ல என்ன சொன்னாரு கேட்டேன். திமுக ஏவுன ஆள் தான் சீமான். தாவேக ஆதரவாளர்களை விட தாவேகாக்கு நல்லது நினைக்கிறவங்கள விட கரடியா கத்துறது திமுக ஆதரவாளர். ஒரு பலமான ஹீரோ இருக்கணும்னா இன்னொரு பலமான எதிரி இருக்கணும். ஒரு let me complete sir. I know செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் விருந்தினராக இருப்பவர் அரசியல் விமர்சகர் அனந்தஜித். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மை டிவிகே ஆப் லான்ச் ஃபங்க்ஷன் நடந்தது. விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. 1967 1977 அப்போ வந்த ரிசல்ட் எப்படி இருக்குமோ அந்த ரிசல்ட் தான் 2026 வரப்போகுதுன்ற விஷயம் சொல்லியிருக்காரு. இனிமே மக்களோட தான் நம்ம பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 1067 77 அந்த ரிசல்ட் கொடுக்க முடியுமா இன்னும் 6 மாசத்துல? அந்த வேகம் இருக்கா தாவேகா? இல்ல, ஆக்சுவலி நீங்க அரசியல் களத்தை வந்து வேகமா, இது ஒரு வேக ஓட்டம் இல்ல, இது ஒரு என்ன சொல்லுவாங்க, டேஷ் ரேஸ் கிடையாது, 100 மீட்டர்ஸ் டேஷ் மாதிரி கிடையாது. இது ஒரு மேரத்தான். இது வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். மக்கள் நலனாக்கி நீங்க வந்து வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்கணும், மக்களோடய செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையே அப்படிதான். அரசியல்ன்றது இன்னும் ரொம்ப பொறுமை தேவைப்படுற விஷயம். ஸோ இங்க வேகத்தை விட விவேகம் முக்கியம். அந்த காலகட்டத்தில் அந்த 67 வந்து திமுகவால் செய்ய முடிஞ்ச ஒரு மேஜிக், 77 அஇஅதிமுகவால் எம்ஜிஆர் அவர்களால் செய்ய முடிஞ்ச அந்த மேஜிக் 2026 விஜய் சாரால அவரோட தாவேகாவால முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. இது ஒன்றும் முடியாத டாஸ்க் இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது என்னன்னா வந்து ரொம்ப சிம்பிளா நடந்திருக்கு. ஒரு விஷயம் பண்ணணும் போது யாருமே பண்ணாத பல மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பண்ற வரைக்கும் அது யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயமா தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் பண்ண மாதிரி நம்ம பண்றதுன்றது வந்து ஒரு கம்பேரிசன். அவங்களால முடியும்னா நம்மளாலே முடியும். இது பாஸ்ட்ல நடந்திருக்குன்னு போது நம்ம இன்னைக்கு அதை விட ரொம்ப ஒரு அட்வான்ஸ் சிச்சுவேஷன்ல இருக்கோம். இன்னைக்கு அதுக்கான கால சூழ்நிலை தேவை எல்லாமே அதிகமா இருக்கு. இதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, விஜய் சார் டே 1ல என்ன சொன்னாரோ அதையே அவர் வந்து ஸ்டிக் ஆனா இருக்காரு. அந்த ஒரு பாத்தை செட் பண்ணி அந்த ரூட்லயே டிராவல் பண்றாரு. இங்க கூட்டம் தான் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க மாட்டாங்க, இது வந்து கட்சி கிடையாது, ஒரு ரசிகர் நற்பணி மன்றம் இல்ல, இது வந்து சின்ன கட்சி, யாரும் கூட்டணிக்கு வரல, இல்ல இது வந்து அதை விட ஒரு 3வது இடத்துக்கு வர போறவங்க, வெறும் 8%, 10%, 25, இந்த எந்த நரேஷனுக்குமே வந்து தாவேகா வந்து உள்ள எடுத்துக்கவே இல்லை. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா இங்க ஒரு மாற்று ஜெயிக்க வந்திருக்கோம், இது முன்னாடி நடந்திருக்கு, திரும்பவும் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதை நடத்துவோம், அதற்கான வேலைகளை செய்வோன்றாங்க. அந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை நோக்கி தான் அவங்க போறாங்க. அதோட அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இது. ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள். நெல்லை ஆணவ கொலை விஷயம் வந்து தமிழ்நாட்டே இப்போ ஒலிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே பேசப்பட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ல இருந்தும் பல கருத்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம சென்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா முதல்வரா வரணும் ஆசைப்படக்கூடிய ஒரு ஆளு விஜய். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனைய அதை வந்து பேசாமே போறது அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா கொள்கை தலைவர்களா அவங்களா அம்பேத்கரையும் வச்சிருக்காரு, பெரியாரையும் வச்சிருக்காரு, அண்ணா வச்சிருக்காரு. சமத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த ஒரு விஷயத்த பத்தி ஒரு சின்ன கருத்து கூட போல, சின்ன ட்வீட் கூட இல்லையே. உங்களோட ஆதங்கம் உங்க வாய்ஸ்லயே எனக்கு தெரியுது. நாளை முதல்வர் விஜய் பத்தி அப்புறம் வருவோம். இன்னைய முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, நேற்றைய முதல்வர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, முந்தா நேத்திக்கு முதல்வராக இருந்த ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, இங்க பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு, பிரதமர் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்காரு, இங்க யாருக்குமே இதை பத்தி அக்கறை கிடையாது. ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணி இங்க ஜாதியாவும் மதமாவும் மொழியாவும் மக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா. அதனாலேயே ஓட்டு வேணும், ஒரு பெல்ட்டுக்கு ஒரு சீட்டு வேணும், அந்த சீட்டுக்கு ஒரு கட்சி வேணும்னு வச்சிருக்காங்க இல்லைங்களா.
இவங்களால தான் இந்த ஜாதி ஆதிக்கமும் அதனால ஏற்படக்கூடிய ஆணவ கொலைகள் நடக்குது. அதனாலதான் அதுக்கு ஒரு சட்டம் போட மாட்டாங்க. அதை எப்படியும் சரிப்படுத்த முடியாம பார்க்க மாட்டாங்க. அது எப்படியாவது இப்படியே இருக்கணும். இந்த சாக்கடை இப்படியே இருந்தாதான் அதுக்குள்ள நம்மளால வந்து ஒரு இத்தக்கானோ அத்தக்கானோ அரசியல் பண்ண முடியும். அந்த சாக்கடையை சுத்தப்படுத்திட்டோம்னா இந்த இடத்துல வந்து அடுத்த கேள்வி வந்துடும். அதனால அதை அப்படியே வச்சுக்கணும்ன்ற நிலைப்பாடுல இருக்க யாரும் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, செய்ய வேண்டியவங்க என்ன செஞ்சாங்கன்ற கேள்வி நமக்கு வர்றதே இல்லை. விஜய் சார் இன்னைக்கு அந்த ஈவெண்ட்ல பேசலையே, அது ஒண்ணுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். டு ஸ்டார்ட் வித், முதல்வர் விஜய் சார் வந்து ஏற்கனவே ஆட்சியில இருந்து இதுக்கு சட்டம் போட தவறல. இன்னைக்கு அந்த மேடையில என்ன பேசணுமோ, அவர் எல்லா நாளுமே எந்த மேடைக்கு எதை பேசணுமோ அதை மட்டும் தெளிவா பேசுற ஒரு விஷயம். மூணாவது, இந்த விஷயத்துல இது ஒரு கிரிமினல் கேஸ். நமக்கு அந்த கேஸோட மொத்த நிட்டிகிரிட்டிஸ் தெரியுங்களா? இது இப்படி நடந்துச்சு, ஒருத்தர் ஒரு தியரி சொல்றாங்க. அந்த தியரி எல்லாத்துக்கும் விஜய் சார் வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம சகட்ட மேனிக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி ஒருத்தர் மேல பழி சுமத்தி பேச முடியுங்களா? பேசலாமா? இல்ல, நான் பழி சுமத்து பேசணும் அப்படின்னு இல்ல, இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரேன். தொடர்ந்து யார் பண்ணணுங்க, அதுதான் கேக்குறேன். நடந்துட்டு இருக்கு. கடந்த 8 வருஷத்துல கிட்டத்தட்ட 65 ஆணவ கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டுல மட்டும். அப்படி இருக்கையில அதை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இல்ல, என் கேள்வி என்னன்னா, முதல் விஷயம் யாரு செயல்படணுமோ அவங்க செயலும் படல, பேசவும் இல்லை. அவங்கள நோக்கி நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை. நம்ம விரல்கள் வந்து அந்த பக்கம் போகிறதே இல்லை. அது 8 வருஷம் நீங்க சொல்லும் போது 4 வருஷம் ஸ்டாலின் வராரு, 4 வருஷம் எடப்பாடி வராரு. இவங்களை பத்தி நீங்க கேட்கறதே இல்லை. அந்த இடத்துக்கு நாளைக்கு வருவாருன்ற காரணத்துக்காக இன்னைக்கு அவர் சட்டம் போடணும். இல்ல இன்னைக்கு ஸ்டேஜ்ல விஜய் சார் வந்து அதுக்கு ஒரு ஆணவ தடுப்பு கொலை தடுப்பு சட்டம் ஒண்ணு போடணும்னு சொல்லிட்டா சாயந்தரம் அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுமா? இங்கே அந்த சட்டம் போடணும்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்காங்க. அவங்க யாராவது பேசிட்டாங்களா? நிலைப்பாடு எடுத்துட்டாங்களா? பாராளுமன்றத்துல ஒலிக்க வைக்க முடியுங்க அந்த குரல்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குரல்கள் கருத்து எங்க யாருக்கு வேணும்? எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு வந்து அஜித் குமார் வீட்டுக்கு சென்று அங்க என் கேள்வி சார், நான் கருத்து பேசலாம் சார். ஏன்னா ஒரு சாமானியன், என்னுடைய தகுதியோ பலமோ உயரமோ அவ்வளவுதான். இத பாராளுமன்றத்திலேயோ சட்டசபையிலயோ உறக்க சொல்லக்கூடியவங்களோ, சட்டம் வேணோடு ஆட்சியாளர்களை நிர்பந்திக்க கூடியவர்களோ கருத்து சொல்வீங்களா? கருத்து சொல்றதா சார் வேலை? படம் பாக்குறவன் கருத்து சொல்லலாம், நல்லா இருக்கு நல்லா இல்ல. படம் எடுக்கிறவனுக்கு ஒழுங்கா எடுக்கிறதுதான் வேலை. இங்க படம் எடுக்கிறவங்களை பத்தி எந்த கதையும் கேட்க மாட்டீங்க. ஆட்சியாளர்கள் சட்டம் போடுறதுக்கு 75 வருஷமா தள்ளுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. கூட்டணி வந்து பேசுவாங்க, ஜாதி அரசியல் பேசுவாங்க, தலித்துகள் ஓட்டு வேணும், ஆனா அவங்க இந்த கொலைக்கு போய் நிக்க மாட்டாங்க, ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்கன்னா இத மாதிரி ஒரு பேச்சு மட்டும் இந்த இடத்துல எதையும் மாத்தாதுன்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நாளைக்கு வந்து இவங்க எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்கல்ல, சரியாயிடுச்சா? கவின்குமார் வந்துருவாரா? அஜித் குமார் வந்துருவாரா? வரமாட்டாங்க. அப்போ பேச்சுல என்ன பிரயோஜனம்? செயல்படணும். இவங்க செயல்படுவாங்களா? மாட்டாங்க. அப்ப செயல்படுற ஒருத்தர் செயல் தான் படணும். அதை வந்து அந்த கேஸ் ஒரு அரைங்குறையமா இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும்போது ஒரு கருத்து சொல்லி இதை வந்து நான் இப்படி திருச்சி விட்டு அந்த இடத்துல ஒரு பிளவாதத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ள ஓட்டு அரசியல் பண்றதுக்கு விஜய் சார் வரல. நீங்க அந்த ஓட்டு அரசியல் விஜய் சார் ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்க. அதை ஏன் அவர் பண்ணணும்னு நான் கேட்கறேன். இது வந்து திரும்ப இன்னைக்கு வந்து நம்ம கவின்காக பேசினா நாளைக்கு நான் கொலை நடக்காதுன்னு ஆயிடுமா? திரும்ப திரும்ப இதே இடத்துல பேசுறதுன்னு ஒரு தலைவரோட, அது மீடியாவோட வேலை. அது மீடியாவோட வேலை. பிரச்சனை இன்னைக்கு நைட் டிபேட், இன்னைக்கு நைட் நீங்க சொன்ன அந்த விடை கிடைக்கும்ல, எதிர்த்ததானே நீங்க சொன்ன அந்த விடை கிடைக்கும். அதுக்கான விடை கிடைக்கணும்னா மக்கள் வந்து அதை யார் இது வரைக்கும் மாத்தவே இல்லையோ அவங்களை ஓரம் கட்டிட்டு யார் மாத்த வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அது மக்களோட கருத்து, மக்களோட விஸ்டம்க்கு அதை விட்டுருங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். என் கேள்வி, நடக்கிற ஒரு கிரைமுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு விஜய் சார் என்ன ஏதாவது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரியல் நடத்துறாரா? குற்றம் நடந்தது என்ன, இந்த ஊர்ல இது நடந்துருச்சு, இதுக்கு நான் பதில் சொல்லுவேன், இதுக்கு இதுதான் தீர்வு. விஜய் சாரோட வேலை அதுதாங்க. ஒரு கட்சின்றது நாளைக்கு ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கான வேலைகள் பார்க்கணும், அதுக்கான லெஜிஸ்லேஷன் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி தப்புகளுக்கு நாங்க எப்படி தீர்வு கொடுப்போம், அதை எப்படி மேனிஃபெஸ்டோல கொடுப்போம், இதை தான் செய்ய முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் போயிட்டு கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. இது நம்ம கிரைமா பார்க்க முடியாது இல்லையா? அப்ப என்னது? ஆமாங்க, இது சோஷியல். அதுதான் சொல்றேன், அதுதான் நானும் சொல்றேன், நானும் அதான் சொல்றேன். கொள்கை தலைவர்கள்ல ஒருவர்களா வச்சுட்டு இருக்கோம் நம்ம. என் கேள்வி ஒண்ணுதான், என் கேள்வி ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா கேட்கறேன். ஒரு பேச்சுக்கு அசம்ஷன் விஜய் சார் பேசிட்டாரு, பாஸ் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்னு சொல்லுங்க. இல்ல பேசிட்டாரு, இந்த கேள்விக்கு இடம் மட்டும் இருந்திருக்காது. பேசிட்டாருன்ற தீர்வா குரலா ஒலிக்கணும். இப்போ ஒரு தலைவர்ன்றது நம்ம இல்லங்க, நான் ரொம்ப சிம்பிள் சொல்றேன். மக்களோட பிரதிநிதியா அங்க போய் நிக்கிறாரு. நாளைக்கு நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்றத சொல்றாரு. அப்படி இருக்கும் போது மக்கள் பிரச்சனையை பேசணும்ல. உங்களுக்கு நான் திரும்பவும் கேட்கிறேன், பேசி பேசி இங்க நாட்டை கெடுத்தவங்களுக்கு மத்தியில திரும்பவும் ஒருத்தர் பேசலன்னு நீங்க இன்னொரு ஸ்டீரியோ டைப்டு கிரிமினல் பாலிட்டிஷியன் எதிர்பார்க்கறீங்களா? அதுக்கு அவர் வரலங்க. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. அது பண்றோம், 10 பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான், மாற்றத்தை கொடுக்க மாட்டான். கருத்து சொல்லுவான், அறிக்கை விடுவான், ஆறுதல் சொல்லுவான். மாற்றத்துக்கு வழியோ விதையோ தேடுற ஒருத்தருக்கு இது வழி கிடையாது. இரண்டாவது பாயிண்ட், அது ஒரு கிரைம்.
ஃபுல் டீடைல்ஸ் தெரியாம இன்வெஸ்டிகேஷன் தெரியாம யார் ஒருத்தரும் எடுத்தோம் கவுத்தோம் பேச முடியாது. மூணாவது அதுக்கான வேலை வேற இருக்கு. நீங்க வேற சில கேஸ் எடுத்தீங்கன்னா நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், விஜய் சார் கருத்து சொல்லணும், முடிஞ்ச அடுத்து மைக் எடுத்துட்டு போய் ரோட்ல நின்று லைவ் போடணும்னு கேப்பீங்க போல இருக்கு. எல்லா கிரைம்லயும் ஆணவம் இருக்கு, எல்லா கிரைம்லயும் பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கு, எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு. இங்க சட்டமே இல்லாத விஷயங்களை சட்டப்பூர்வமா எப்படி அணுகிறதுக்கு வழி இல்லை. அப்ப சட்டம் ஏற்ற வேண்டிய வேலை என்ன? இதுக்கான வேலை இப்போ அது நோக்கி பயணிப்போம். கருத்து சொல்லல சொல்லுவாரு. நான் இன்னைக்கு சொல்லலைன்னா நாளைக்கு சொல்லுவார். அதோட எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு களத்துல அவங்கள அட்வொகேட் விசாரிச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு டீடைல் கொடுக்க முடியும். எந்த ஒரு பேக்கப்பும் தெரியாம போலீஸ் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் ரிப்போர்ட் சொல்றாங்க, குற்றம் சாட்டப்பட்டவங்க வேற ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. இதை எடுத்து வச்சுட்டு பேசுறதுக்கு ஒரு மீடியா சேனல் ரன் பண்றாரா? அவர் ஒரு டிபேட்டோட ஹோஸ்டா? இதுதான் என் கேள்வி. அவர் ஒரு தலைவர். மாற்றம்ன்றது ஒரு பாலிசி சேஞ்ச், லாங் லாஸ்டிங் லீகல் சேஞ்சா வரணும். அந்த சேஞ்ச் கொடுக்குற இடத்துக்கு ஒரு போகும்போது நடக்கும். இதுல என்ன கேள்வினா, பண்ணாதவனும் விட்டுறீங்க, அதை ஊட்டி வளர்த்து ஊத்தி எரியற வைக்கிற நெருப்பு விட்டுறீங்க, குளிர்காலம் விட்டுறீங்க. கேள்வி எதனால வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அஜித்குமார் வழக்குல அவருக்கு ஆர்ப்பாட்டமே நடத்திருக்காரு, அவர் வீட்டுக்கே போய் பார்த்திருக்காரு. திடீர்னு அடுத்த பிரச்சனைன்னு வரும்போது அதை பத்தி பேசாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா முதல் விஷயம் விட்டுட்டு இன்னொன்னு தொடர்றது அப்படின்றது ஒரு பிரச்சனை இல்ல, நேரா வருதுன்னா அதை நம்ம தொடர்ந்து பேசணும் இல்லையா? கரெக்ட். இப்ப முதல்ல உங்களுக்கு இப்ப அஜித்குமார் வீட்டுக்கு போனது பிடிக்கலையா? இல்ல, நான் போனது பிடிக்கலையோ சொல்லல. அந்த ஒரு இதுல இருந்த ஒரு விஷயம் இப்போ கருத்தே இல்லையே அப்படின்ற இதுக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்கலையே. பதில் சொல்லட்டுங்களா? அஜித்குமாரோட கொலை வழக்கு ஒரு கிரைம் இல்ல, அதுக்கும் மேல அது ஒரு போலீஸ் எக்ஸஸ், ஒரு அரசாங்கத்துடைய ஃபெயிலியர். அந்த அரசாங்கத்துடைய ஃபெயிலியர் போது ஒரு நிரபராதிய ஒரு பவர் சென்டர்ல இருக்கிற ஒருத்தருடைய பிரஷர்னால ஆதிக்கம், அது யாரு வேலையே பயிர் மெஞ்ச கணக்கு, போலீஸ்காரங்களே குற்றம் செய்யாத ஒருத்தரை அடிச்சே கொல்லணும்ன்ற ஒரு நோக்கத்துல செயல்படும் போது இதுக்கு முதல் விஷயம் சட்டம் இருக்கா? போலீஸ் எக்ஸஸ்க்கு சட்டம் இல்ல. ரெண்டாவது விஷயம், இத விசாரிக்கும் போது பெரிய பெரிய தலைங்க உள்ள வருது. அதை தடுக்கிறதுக்கோ காம்ப்ரமைஸ் பண்றதுக்கோ மாவட்ட செயலாளர் வராங்க, டிஎஸ்பி வராங்க, அமைச்சர் வராங்க, யாரோ ஒரு பேரை மறைக்க ட்ரை பண்றாங்க. டெல்லியில இருந்து போன் போச்சு, போன் வந்துச்சு, யார் நம்பர் இன்னும் தெரியவில்லை. இப்ப இதெல்லாம் மறைக்கும் போது இதுக்கு பேரு ஒரு பவர் சென்டர் இருக்கு. இதோட நிக்காது. அஜித்குமாரோட தம்பி, தாயார், வீடியோ எடுத்தவங்க, கூட குற்றம் சாட்டப்பட்ட நண்பர்கள், இவங்க எல்லார் உயிருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது அங்க போய் முதல்வர் நின்று அந்த குடும்பத்துக்கு ஒரு பேக்கப் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்ப இதுல ஏதோ ஒரு பெரிய தலை இருக்குன்னு போது அந்த இடத்துல போய் அரசாங்க மிஷினரி ஃபெயிலியர்ன்றதுக்காக விஜய் சார் போய் நிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நடந்திருக்கிறது ஒரு கிரைம். அந்த கிரைமுக்கு பின்னாடி அரசாங்கம் இல்ல, ஒரு let me complete sir. I know it is a honor killing, I know, I'm aware of it, but wait பண்ணுங்க பதிலுக்காக. இன்னைக்கு நடந்திருக்கிறது ஒரு கிரைம். அந்த கிரைமுக்கு ஹானர் கில்லிங் தெரியுது, ஆணவ கொலை தெரியுது. இந்த சட்டத்தை கிழிக்கிறதோ குப்பையில போறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அந்த சட்டத்துல ஆணவ கொலை ஒண்ணு பண்ணா எத்தனை இடத்துல நான் பேசியிருக்கேன். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் எப்ப கேட்பீங்க? நான் விசிக நண்பர்கள் நான் கேட்டிருக்கேன். கூட்டணியில இருக்கீங்க, நீங்க தானே கேட்கணும். எப்ப கேட்பீங்க? அதை கேட்க முடியாத போது எது தீர்வு? தீர்வு என்ன? இன்னைக்கு தீர்வு என்னன்னா, அதுக்கு ஆணவ கொலை தடுப்பு சட்டம் ஒண்ணு வரணும், அதற்கான அழுத்தம் கொடுக்கணும். இன்னைக்கு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு பேசுவீங்களா? கவின்குமார கொன்ன சுஜித் வீட்டை பத்தி பேசுவீங்களா? சுஜித் ஒரு கிரிமினல். அந்த கிரைம் சம்பந்தப்பட்ட தந்தையாரும் தாயாரும் இண்டிபெண்டன்ட் கிரிமினல்ஸ் பத்தி பேசுற ஒரு தலைவர் வேலை கிடையாது. உங்களுக்கு புரியுதா இல்ல எனக்கு தெரியல. கிரிமினல்ஸ் பத்தி பேசுறது ஒரு போலீஸ், லாயர், ஜட்ஜ், அதான் ஒரு ஹைரார்கி. ஆனா பிரச்சனை பாலிசி பத்தி பேசணும், கொலைய பத்தி பேசணும் தான் கண்டிப்பா பேசுவாருங்க. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு சட்டமா ஏற்றதுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவாரு. அதுக்கான இடம் வரும்போது, அதுக்கான நாள் வரும்போது அதை கொடுப்பாரு. இன்னைக்கே நான் 2 நாள் ஸ்டேட்மெண்ட் வரும், களத்தை ஆராயாம கண்ணை முடிக்கிட்டு. ஏங்க முட்டாளாங்க, எல்லாத்துக்கும் வளன்னு பதில் சொல்ற முட்டாளுங்க. அந்த ஒரு புரிதல் இல்லாம, ஒரு ரிசர்ச் இல்லாம, ஒரு ப்ராப்பர் டேட்டா இல்லாம பேசுவாராங்க. அப்படி பேச நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதுக்கு நியூஸ் சேனல் இருக்கு. நான் தான் சொல்றேன், அது நம்மள மாதிரி ஆளுங்களோட வேலை. விஜய் சாரோட வேலை அது இல்ல. அவருக்கு ஒரு பர்சிஸ்டன்டான ஃபார்வர்ட் லுக்கிங் ஒரு சொல்யூஷன் வேணும். அது வரும், வெயிட் பண்ணுங்க. நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஹரிடுன்னு கேக்குறீங்க, அது ஜஸ்டிஸ் பரீடுன்னு நான் சொல்றேன். நீங்க பதக்க ஒண்ணு பண்ணீங்கன்னா அது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு அநீதியா போய் முடியும். அந்த ஒரு பொறுமையோ அந்த ஒரு புரிதலோ தேவை. அந்த அவசரத்துல உங்க ஆட்டத்துக்கு, உங்க தாளத்துக்கு விஜய் சார் ஆடணும்னு சொல்றீங்க. நெவர் ஹேப்பன். அவர் ஸ்பீட்ல அவர் பண்ணுவாரு, அதுக்கான டைமும் பொறுமையும் எடுத்துக்குவாரு. அதை மாத்திர நாள் அவர் கைக்கு வரும்போது மாத்துவாரு, அதுக்கான வாக்குறுதி ரொம்ப கொடுப்பாரு. கேட்க வேண்டியது யாருன்றதே மறந்துட்டு எல்லாரும் விஜய் சார் பக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அதுக்குதான் பதிலே புரியல.
ஓட்டு போடுங்க, அவர் சிஎம் ஆக்குங்க. அப்புறம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கிட்டையும் கேள்வி எழுப்பிட்டு யாரு கேட்டீங்க? என்ன சொன்ன? முதல்ல என்ன சொன்னாருன்னு கேட்டேன். முதல் கேள்வி நான் அதான் கேட்டேன். நாளைய முதல்வர்னு சொல்ற விஜய் கிட்ட வந்து கேள்வி கேட்டீங்களே, இன்றைய முதல்வர், நேற்றைய முதல்வர், முந்தானேத்திக்கு முதல்வர் எல்லாம் எப்ப கேட்க போறீங்க? கருத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏங்க முதல்வரை கேளுங்கன்ற நீங்க கூட்டணி சொன்னாரு, பிள்ளையார கேளுங்கன்னா மூஞ்சூரை கேட்டு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்வரை கேட்டீங்களாங்க? ஹோம் மினிஸ்டர் அவர் தானேங்க, போலீஸ் துறைக்கு அவர் தானே அதிகாரி, அவரோட 2 போலீஸ்காரங்க செஞ்சிருக்காங்க. கேட்டீங்களா? பதில் சொல்லிட்டாரா? கையில எண்ணெய் வச்சிட்டு இருக்கிறவன நெய் கேட்க மாட்டீங்க, இப்ப மாடு வாங்குறவங்க போய் தயிர் கேட்பீங்களா? வரும். அதுக்கு நான் இல்லன்னு சொல்ல, விஜய் சார் இதுக்கு பேசவே மாட்டாருங்க, அதெல்லாம் மதிப்பு கிடையாதுங்க, எங்களுக்கு கவினை பத்தி அக்கறை கிடையாது நான் சொல்ல. பண்ணுவாரு, பேசுவாரு. உங்க அவசரமும் பதட்டமும் எங்க இருக்கணும்ன்றதையும் மறந்துட்டு எங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, எந்த லெவலுக்கு வந்து நிக்குது பாருங்க ஜேர்னலிசம் சொல்றேன். இது வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய 2 சமூகத்துக்கும் உண்டான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதா எல்லாரோட ஜேர்னலிசத்துக்கான வேலை. என்னென்ன சம்பந்தப்பட்ட கெஸ்ட் வராங்களோ அவங்க எல்லாம் கேள்வி நாங்க எழுப்பிட்டு தான் இருக்கோம். இது போயிட்டு தான் இருக்கு. இல்லங்க, அப்படின்னா நீங்க இளவரசன் அப்பவே தீர்த்து இருக்கணுங்க. நீங்க இளவரசன் சேர்த்துதான் அதாங்க, இளவரசன் செத்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப கேக்குறீங்க. இதுதான் உங்களுடைய பரபரப்பு. நான் தான் கேக்குறேன், உங்களுக்கு பொறுமை இருக்கு, உங்களுக்கு பொறுமை இருக்கு. உங்களுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் அதுதாங்க நான் தீர்ப்பு எழுத வேண்டியவங்களுக்கும். அது வந்து இப்போ ஆளுகின்ற கட்சியும் முன்னாடி இருந்த ஆளும் கட்சியும் வந்து அதுக்கான சட்டத்தை கொண்டு வரல அப்படிங்கறதா இப்ப எல்லாரோட ஒரு கருத்தா இருக்கு. பிரச்சனையா இருக்கு. அதுதாங்க, இளவரசன் மறைவுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கோ, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கோ, குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கோ, வழக்கு நடத்துறதுக்கோ, தீர்ப்பு கொடுக்கறதுக்கோ, இல்ல இதை ஃபாலோ பண்றதுக்கோ இருக்கிற எல்லாருக்கும் பொறுமை. விஜய் சார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 நாள் பொறுமை இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு ஐரணி? அங்க இருக்குது. நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், இளவரசன் கொலைக்கு நியாயம் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், விஷ்ணுபிரியாவோட கொலைக்கு நான் அப்புறம் நியாயம் கேட்டுக்கிறேன். ஏகப்பட்ட கொலைகள் இருக்கு, பாப்போம், அப்புறம் கேட்போம். விஜய் சார் இன்னைக்கு கேட்டுருவோம். இதுதான் கேட்கிறேன். புரியுதுங்களா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முன்னுக்கு பின் முரண்? மத்த எல்லாத்துக்கும் நீதி கேட்டுட்டீங்களா? கவின்குமாருக்கு மட்டும் தான் விஜய் சார் கேட்கலையா? அப்பெல்லாம் வாயில என்ன போட்டு பண்ணிட்டு இருந்தோம் தெரியல. இன்னைக்கு விஜய் சார் ஸ்டேட்மெண்ட். விஜய் சார் என்னமோ அந்த கொலையை ஆதரிச்ச மாதிரி பேசுறீங்க, இல்ல அந்த ஏதோ ஒரு குடும்பத்துக்கு போய் நின்று நான் பாத்துக்கிற மாதிரி கொலை பண்ண சொன்ன மாதிரி பேசுறீங்க. ஒரு கிரைம் டேட்டா தெரியாம, அது பேக்கப் தெரியாம சொல்யூஷன் வெயிட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள் யாரும் பேசல. எதுக்காக அந்த கேள்வி வருதுன்னா, ஏன்னா விஜய் அவர் வந்து கொள்கையில வந்து அவர் கொள்கையிலயும் சரி, அவரோட கொள்கை தலைவர்கள்லயும் சரி, சமூக நீதி காத்த தலைவர்களோட கொள்கையை வந்து பின்பற்றுவாரு. அதனால அவர்கிட்ட இருந்து இந்த இதுக்கான எதிர்ப்பு வரும் அப்படின்ற எல்லாரோட எதிர்பார்ப்பு தான் கேள்வியா இருக்கே தவிர ஆதரிக்கல அப்படிங்கிறது வரும். நான் உங்களுடைய ஆதங்கத்தை நான் ரொம்பவே மதிக்கிறேன். வரும். ஆனா உங்க தாளத்துக்கு நீங்க இன்னொருத்தர் டான்ஸ் ஆட வைக்காதீங்க. அது வந்து ஒரு டேட்டாவோட, அது ஒரு புரிதலோட மக்களுக்கு என்ன தேவையோ அது வரும். உங்க அவசரத்துக்கு அவர் செயல்பட முடியாது. அதுக்கான காலம் வரும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, ஒரு புரிதல் இருக்கு, ஒரு தெளிவு இருக்கு. உங்க அவசரத்துக்கு ஏங்க நான் தும்பிட்டேங்க, அடுத்து விஜய் சார் தும்பணும்னா என்னங்க நியாயம் இது? அவருக்கு எப்ப கோல்டு வருதோ அப்ப அவர் தும்புவாரு. எப்ப இதுக்கான கரெக்டா என்ன பண்ணா தீர்வு வருமோ அன்னைக்கு அவர் பண்ணுவாரு. அவசரப்படாதீங்க. உங்க அவசரத்துல எடுத்துருந்து 1/4 மணி நேரம் என் தொண்டை தண்ணி வத்த வைக்காதீங்கன்னு சொல்றேன். ஓகே, ஒரு பலமான ஹீரோ இருக்கணும்னா இன்னொரு பலமான எதிரி இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு வரைமுறை. சினிமால சரி, அரசியல்லையும் சரி அது இருக்கு. அந்த வகையில திடீர்னு ஒரு எதிரியா சீமான் அவர்கள் மாறி இருக்காரு. என்ன நினைக்கிறேன், ஏன்னா முதல்வரை போய் சந்திச்ச மறுநாளே வந்து தாவேக்காவை வந்து பயங்கரமா எதிர்த்துட்டு இருக்காரு. அது இல்லாம நான் கொள்கைவாதி, அவங்க சினிமாக்காரங்க, கொள்கைவாதிக்கும் சினிமாக்காரனுக்கும் இனிமே போர் அப்படிங்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? தம்பின்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? மாயாண்டி குடும்பத்தார் இன்னொரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? இப்ப கூட ஏதோ விக்னேஸ்வரன் படத்துல யாரோ ஒருத்தர் டைரக்ஷன்ல, விக்னேஸ்வரன் டைரக்ஷன்ல ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கிறாராம். பாத்தீங்களா போஸ்டர்லாம்? நான் சொன்னது எல்லாமே சீமானதை பத்தி தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாரோ பலமான எதிரி நீங்களே, யாரு இது? இல்ல பலமான எதிரி இருக்கணும்ன்றாங்களே, அப்ப எதிரி யாரு? எதிரி சீமானா? தாவேக்காக எதிரி இருக்கு. அது என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த சாதிய வன்கொடுமை, கரப்ஷன், குடும்ப அரசியல், டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல், இந்த எல்லா கருமமும் ஏற்கனவே நிறைய எதிரிகள் இருக்கு. இங்க வந்து ஒரு தனி மனிதனை நீங்க எதிரியாவோ, நான் திரும்ப அந்த கேஸையும் அதான் கோட் பண்றேன், நீங்க ஒரு தனி மனிதனை எதிரியா காமிச்சு கேஸ் டைல்யூட் பண்றீங்க. அந்த சிஸ்டம் தான் எதிரிங்க. அந்த சிஸ்டமை சரி பண்றதுக்கு தான் வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு தனி மனிதனை வந்து அவர் எதிர்த்து பேசுறதுனால அவர் எதிரியாடவும் முடியாது. அவர் எதிர்த்து பேசினாலும் இவர் குறைஞ்சிட்டு போறதும் கிடையாது. கமிங் டு த பாயிண்ட், நீங்களே கேள்வியும் கேட்டுட்டீங்க, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. நான் இப்ப திரும்ப தான் சொல்லணும். அதான் லிப்சிங் மட்டும் நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு, நான் கொடுக்குறேன். ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராருன்னு சொல்லும் போது இங்க பலமா எதிர்த்து குரல் கொடுத்து கிட்டத்தட்ட அவர் வராம போனதுக்கு பல காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம்
நாம் தமிழர் தம்பிகளும் சீமான் அண்ணனும் அவரை பலமா எதிர்த்தாங்க. அவரு வந்து ஒரு பாயிண்ட்ல நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது அவங்க வெற்றியாவே பார்த்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, அவர் என் நண்பர், தலைவர், நடிகர், ஆனா நாங்க அவர் தலைவரை மட்டும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த இடத்துல என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, சீமான் மாதிரி ஒருத்தரால ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண முடியும், அது அரசியலுக்கு வர்ற ஒருத்தரை தடுக்கவோ வந்த ஒருத்தரை விரட்டவோ வாய்ப்பளிக்குமா அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள், பாஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு 4 வருஷத்துக்கு நடந்த கதை. இப்போ அதுல யாரு பெனிஃபிட் ஆனா? இப்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தா அதுல யார் பெருசா பாதிப்புக்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களையே கேக்குறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வந்தா யார் பெருசா பாதிப்புக்குள்ள இருப்பா? திமுகவோட இன்றைய முதல்வர். ஏன்னா கலைஞரும் ஜெயலலிதா அம்மையாரும் இல்லாத ஒரு இடத்துல யார் அந்த கேப்பை யூஸ் பண்ணி முதல்வராக இருக்கிறது? இன்றைய முதல்வர் தான் எடப்பாடி. அடுத்து மக்கள் மனதை வென்று வந்தவர் ஸ்டாலின் தான். இந்த இடத்துல திரும்ப காம்படிஷனா ரஜினி வந்து நின்றுட்டு இருந்தாருன்னா, இவங்க சித்தாந்தத்துக்கு நேர் சித்தாந்தம் பேசினாரு. இவங்க வந்து பகுத்தறிவோ சுயமரியாதை பேசினா ஒரு ஆன்மீக அரசியல்னு வேற ஒன்று பேசினாரு. அது ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் இந்துத்துவா தான். அப்ப அந்த அரசியல் வரும்போது யாருக்கு பாதிப்பு, யாருக்கு ஓட்டு அதிகமா போயிருக்கோம்? அட்லீஸ்ட் திமுக அதிமுக ஒரு 3% தான் திமுக ஜெயிச்சாங்க. அதை உடைச்சிருப்பாரு, குறைஞ்சபட்சம் பேரமும் உடைச்சிருப்பாரா? யாருக்கு பாதிப்பு இருந்திருக்கும்? இன்றைய முதல்வர் ஸ்டாலின் தான் முதல்வராகாம போயிருப்பாரு. அப்போ சீமான் பேட்டிங்ல ரஜினிகாந்தை ஸ்டாப் பண்ணதுல கப்பு ஜெயிச்சது ஸ்டாலின். இந்த லைன் கரெக்டா இருக்கா? இது உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னா, இன்னைக்கு அடுத்து அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் அரசியலுக்குள்ள வராங்க. அந்த ஸ்டார் திமுகவை ஹெட் டு ஹெட் கவுண்டர் பண்றாங்க. தாவேகா வெர்சஸ் திமுக தான் தமிழகத்தோட இன்றைய அரசியல், இதுக்கப்புறம் இன்றைய அரசியல்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் எடுக்கிறாங்க. இன்னைக்கு திமுக தாவேகாவை இறங்கி செய்ய ட்ரை பண்ணாங்க, முடியல. பல இடத்துல ட்ரை பண்ணி தோத்துட்டாங்க. ரெண்டாவது, திமுகக்கு அகைன்ஸ்ட் தாவேகா இல்லைன்ற ஒரு நரேஷனை செட் பண்ணணும். மூணாவது, தாவேகா வருகையால முதல்ல பாதிக்கப்பட்டது யாரு? சீமான். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி. திமுக அதிமுக வேண்டான்ற கருத்து, தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய கருத்து, இளைஞர் வாக்கு, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காரு சீமான். இன்னைக்கு அதே ஸ்டாண்டோட அதை விட பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரோட ஒரு கட்சி வரும்போது ஆப்வியஸ்லி நாம் தமிழருக்கு அதுல பெரிய டிஃபீட் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஃபீட் நாம் தமிழருக்கு தான். அப்போ நாம் தமிழ் சீமான் விஜய் அடிக்க ஆரம்பிச்சா அவரு என்ன ஃபியூச்சர்ல எலெக்ஷன் முடியும் போது நாம் தமிழ் 8ல இருந்து ஒரு 4க்கோ 3க்கோ போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். என்ன சொல்லுவாங்க? நாங்க அன்னைக்கே சொன்னோமே, இந்த ரசிகர் கூட்டம் பின்னாடி போயிட்டாங்க, அதனால எங்க வாக்கு வங்கி சரிஞ்சிச்சு சொல்லிக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் அவர் அடிக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. ஒருவேளை இவர் அடிக்கிறதுனால தாவேக்கா வாக்கு வங்கி குறைஞ்சி சரிஞ்சா அது யாருக்கு லாபமாகும்? திரும்ப திமுக லாபமாகும். அப்போ திமுக நான் எங்க சொன்னேன், நீங்க தான் சொன்னீங்க. ஸ்டாலின் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சீமான் ஆரம்பிச்சாரு கருத்து வந்துட்ட பிறகு நீங்க சொல்லலாம். ஜெனரலான கருத்து நான் சொல்ல முடியுமா பாஸ்? அது ஒரு கருத்து நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்ன கருத்துக்கு நண்பரா இருக்கீங்க, அதனால அதுக்கு நான் ஒரு தியரி சொல்றேன். இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ரஜினியை வந்து அவர் ஆரம்பத்துல இருந்து எதிர்த்தாரு. ஆனா விஜய் அவர்களை வந்து ஆரம்பத்துல விஜய் என்னோட தம்பி, அவர் எதிர்த்தா கூட நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் திருப்பி அப்படின்னு சொன்னவரு திடீர்னு இப்ப பார்த்தா பயங்கரமா எதிர்க்கிறாரு. அது சரி, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் இன்னொரு சப்போர்ட்டிங் பாயிண்ட் தரேன். விஜய் வந்து இன்னைக்கு விஜய் எதிர்க்கிறது ஸ்டாலின் அவங்க திமுக அவங்க தான் சீமானுக்கு கொடுத்த ஒரு அஜெண்டா, ஒரு நரேஷன்னா அதுக்கு இன்னொரு ப்ரூஃப் ஒன்று சொல்லலாம். அந்த விஜய் சாரை எழுத்து பேசின அந்த மேடை இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து சின்னாத்தா மகன் பெரியாத்தா மகன் நம்ம பார்த்து விட்டுட்டோம், சித்தப்பா பெரியப்பான்னு பார்த்து விட்டுட்டோம், இன்னைக்கு இது மாதிரி பார்க்க மாட்டோம், இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அங்க சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட். சின்னாத்தா மக பெரியாத்தா மகனா யாரு? அண்ணன் தம்பி. விஜய் சார தம்பின்னு தான் சொல்றாரு. சோ தம்பி. ரெண்டாவது அவர் சொல்ற அந்த சின்னப்பா பெரியப்பா யாரு? யார சித்தப்பான்னு சொல்லுவாரு? எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்சி தான் சித்தப்பான்னு சொல்லுவாரு. அப்போ சித்தப்பாவையும் பெரியப்பாவையும் இன்பட்டி இறங்கி அடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நம்ம இறங்கி அடிக்கல, விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், தோத்து கொடுத்துட்டு இருந்தோம்னு சொல்றாரு. ஏன்? முதல் விஷயம், இத்தனை வருஷம் அவர் நம்பி இளைஞர்கள் ஓட்டு செய்ய போட்டாங்க, வேலை செஞ்சாங்கன்னா எதுக்கு நீங்க அதிமுகக்கோ சித்தப்பா பெரியப்பா மகனுக்கோ விட்டு கொடுத்தீங்க? விட்டு கொடுத்தீங்கன்னா என்னன்னா, அங்க இடத்துல டஃபான கேண்டிடேட் போடாம லைட் கேண்டிடேட் போட்டு அவங்க எல்லாம் ஜெயிக்கிட்டு விட்டு கொடுத்தீங்களா? முதல்ல ஏன் விட்டு கொடுத்தீங்க? ரெண்டாவது, இன்னைக்கு அவரையும் இவரையும் அடிப்பேன், இவங்க 2 பேரும் யாருக்கு எதிரி? தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணிக்கா போயிடக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து நரேஷன் செட் பண்ணி ஒர்க் பண்றது யாரு? திமுக. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா திமுக ஆன்டி இன்கம்பன்சி மொத்தமா கேபிடலைஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வந்துடும், அதுல எல்லாம் டவுட்டே கிடையாது. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்துடாம இருக்கணும். தாவேக்கா அதிமுக போயிட்டா தாவேக்கா அதுக்கு பாதிப்புன்னு தாவேக்கா ஆதரவாளர்களை விட தாவேக்காக்கு நல்லது நினைக்கிறவங்களோட கரடியா கத்துறது திமுக ஆதரவாளர்கள். ஏன்னா ஒண்ணு சேர்ந்தாங்க பிரச்சனை. அப்போ இந்த 2 பேரையும் ஒரு சேர சீமான் அடிக்கிறாரு. அதுவும் சீமான் முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு வந்து அடிக்கிறாருன்னா டவுட் வரதானே செய்யும். அதுலதான் அந்த டவுட். மத்தது மக்கள்கிட்ட விட்டுருங்க, அவங்க முடிவு பண்ணிட்டோம் இதுல இது இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றது நம்ம வேலை, புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுறது மக்களோட வேலை. அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சு. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்கல.
அடுத்த நாள் அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது விரைவில் கூட்டணியோட இது அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு அதுக்கான பதிலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு புறம் தாவேகால இணையறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்கணும்? இல்ல அது வந்து இந்த தாவேக்கால இணையறாரு அப்படின்ற செய்தி வந்து அவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. முதல் விஷயம் வந்து அவர் ஒரு முன்னாள் முதல்வர். அதிமுக பொருளாளர் வரைக்கும் கொடுத்தாங்க, வேண்டான்னு சொன்னாரு. அதிமுகவோடையும் எடப்பாடி கூடயும் துணை முதல்வராக இருந்தார். தட் வாஸ் நாட் இனஃப் ஃபார் ஹிம். ஸோ அவர் வந்து அந்த முதல்வர் கேண்டிடேட் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக தலைவராக இருக்கணும்ன்றதான் அவரோட எதிர்பார்ப்பு. அட்லீஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு தாவேக்காவுக்கு வந்து ஒரு ஸ்டேட் கேடர் எடுத்தா கூட தட் வில் நாட் பி இனஃப் ஃபார் ஹிம். ஏன்னா விஜய்ன்ற ஒரு கரிஷ்மாக்கில் ஒர்க் பண்றதுக்கு அவருக்கு அந்த பொறுமையோ மைண்ட் செட்டோ இப்போ இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதோட ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு வந்திருக்காரு. இல்ல தேர்தல் நெருக்கத்துல தனி கட்சி தொடங்க போறாரு. தனி கட்சி மேட்டருக்கு நான் தனியா வரேன். கூட்டணிக்கு வரப்போற இல்ல அதான் தனி கட்சி மேட்டருக்கு நான் தனியா வரேன். ஸோ விஜய் கட்சிக்குள்ள அவர் போறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. கூட்டணியா நீங்க போறா அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல அதுக்கு வந்து அவருக்கு ஒரு கட்சி வேணும். அவர் அந்த கட்சியை ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல? டிடி தினகரன் போய் அமமுக ஸ்டார்ட் பண்ணாரு, ஏன் ஓபிஎஸ் போய் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணல? அது என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? அவர் சின்னத்துக்காக அவரு அதிமுக சின்னத்தை கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதிமுகல இவருக்கு முன்னாடியே நான் 2 வாட்டி முதல்வராக இருந்திருக்கேன், எனக்கு அந்த கட்சியில உரிமை ஜாஸ்தி, எனக்கு அந்த கட்சியில பல பேரோட ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி, மாவட்ட செயலர் அதிகமா என்னதான் ஃபாலோ பண்றான்னு சொன்னாரு. அவரை ஃபாலோ பண்ணவங்க எல்லாரையும் தான் இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க, இல்ல திரும்ப அனுசரிச்சு ஒண்ணு சேர்த்துட்டாங்க. அப்பதான் அவர் சரியிறார், அவர் வீக் ஆகிறார். இப்ப என்ன பாயிண்ட்னா, அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருந்து அவர் அந்த சின்னத்தை டிமாண்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதிமுக அவர் கன்சால்டேட் பண்ணிட்டாரு. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்கணும்? யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துருக்கணும். கரெக்டா சொல்லணும்னா இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி கொடுத்துருக்கணும். ஓபிஎஸ் அப்புறம் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கணும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் பல ரீசன்களை பீகார் எலெக்ஷன்லாம் சைட் பண்ணி நாங்க வந்து டிசம்பர் மாசத்துக்கு மேல பேசிக்கலாம், டிசம்பர் மாசத்துக்கு மேல இந்த அதிமுக பிரச்சனை பேசிக்கலாம், உங்களுக்கு அடுத்த ஏப்ரல் மார்ச்ல தானே எலெக்ஷன், இப்ப பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போடுற பாஸ் யாரு? எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி எல்லாம் என்ன சொல்லாதீங்க, நான் சிரிச்சிருவேன். எலெக்ஷன் கமிஷனுக்கு ரூல்ஸ் பவர் போடுற ஆர்டர் போடுற ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் என்ன சொல்லியிருக்கோம்? அப்படியே ஹோல்ட் பண்ணு, அதை அப்படியே போய் எடுத்துக்கலாம். ஏன்னா எடப்பாடியார் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அதிமுக கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் நம்மளுடைய டியூனுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி நம்ம கேட்கறதெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னா எடப்பாடியாருக்கு சின்னம் கொடுத்துரு. அவரே வந்து தமிழகத்தோட அதிமுக தலைவராக இருந்துக்கிட்டோம், நம்ம கூட்டணி கட்சி தலைவராக இருந்துக்கிட்டோம், எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம சொல்றதுக்குலாம் அவர் ஒத்து வரலன்னா என்ன பண்ணலாம்? இன்னொருத்தர்கிட்ட சின்னத்தை கொடுத்து அதிமுக கொடுத்துடலாமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. இது பல ஸ்டேட்ல நடந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம். மகாராஷ்டிரா இஸ் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். சிவசேனா என்ன ஆச்சு? அப்ப அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஹோல்ட் பண்ணுங்க. அப்போ ஓபிஎஸ் இந்த கேஸை விட்ரா பண்றதோ இல்ல தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ ஏதாவது பண்ணா என்ன ஆகும்? சின்னம் தானாவே டிஃபால்ட்டா கைவிட்டு போய் எடப்பாடி கிட்ட போயிடும். எடப்பாடி கிட்ட இரட்டையில சின்னம் போயிடுச்சுன்னா அப்புறம் பாஜகவுக்கு எடப்பாடியோட ஹோல்டு இருக்குமா? இருக்காது. அப்ப அது நடக்காது. அது நடக்காம பாத்துக்குவாங்க. ஓபிஎஸ் இந்த கேஸை விட்ரா பண்றதையோ தனி கட்சி ஆரம்பிக்கிறதையோ பாஜக ஏத்துக்காது. அண்டர்லைன். ஆனா இன்னைக்கு வந்து அவரை வந்து புறக்கணிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் போன்ல பேசும்போது கேட்டீங்களா? ஒரு பப்ளிக் ஸ்பியர்ல எடப்பாடியார் தான் இப்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எடப்பாடியாரோட முக்கியத்துவத்துக்காக அண்ணாமலையவே மாத்தினாங்க. கரெக்டுங்களா? நயினாரை தலைவரா கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு குஷ்பு கூட துணைத் தலைவரா கொண்டு வந்திருக்காங்களாம். அதை எடப்பாடியார் சொல்லியிருப்பாருன்னு சொல்ல பாஜக செய்யறாங்க. சோ தமிழகத்தின் பாஜக தலைவரையும் மாத்துற அளவுக்கு இறங்கி போறாங்கன்னா நாளைக்கு இவருக்காக எடப்பாடியாருக்காக அவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டாங்கன்னா எடப்பாடியாரோட டேர்ம்ஸ்க்கு தான் அவங்க வராங்க. நாளைக்கு ஒரு ஒத்து வரலன்னா நீங்க கேட்கற மாதிரி மாத்துவாங்க. இன்னைக்கு எடப்பாடியாரை பகச்சுக்கிட்டு ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசினா எடப்பாடியார் என்ன பண்ணுவாரு? எப்படா சான்ஸ் கிடைக்கும் கூட்டணி முடிச்சுக்கலாம்னு அவர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். என்னுடைய நம்பிக்கைப்படி இவங்க மேல ஒரு இவங்களோட ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல அவங்க ஒரு பிரஷர்ல வச்சிருக்காங்க எடப்பாடியார. நீங்க இருங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு பண்றோம், நாங்க சின்னம் தரோம், நிறைய சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடியார் அது வந்து ஒரு வேண்டா வெறுப்பா இருக்கிறாரு. நம்ம அந்த மேடையில பார்த்த மாதிரியே உண்மை நம்பிப்போம். அதுக்கப்புறம் பேசினதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சிருவோம். இப்ப நீங்க ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசினா எடப்பாடி என்ன பண்ணுவாரு? எனக்கே உங்க கூட பேச வேணாங்க, பேச பிடிக்கல, நீங்க என்ன கம்பல் பண்ணி இந்த மீட்டிங் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க, எனக்கு பிடிக்காத சட்டை கலர் போட்டு வந்தீங்க, இதுதான் காரணம், நான் ஏன் சொல்ல போயிடுவேனா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு காரணம் கொடுக்காம இருப்பீங்க. அந்த காரணம் கொடுக்காம தான் ஓபிஎஸ் பார்க்காம இருக்கிறாரு. போன்ல சொல்லியிருக்கலாம். அப்ப ஓபிஎஸ் வந்து நானும் ஒன்னும் சும்மா இல்ல, உங்களை இழுத்து என்னால் செயல்பட முடியும், எனக்கு தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் என்னோட முடிவு 2 நாள் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் அவர் ஏதாவது ட்ரை பண்ணுவாரு. மேபி நாளைக்கு என்ன சொல்லுவாரு? இல்ல எனக்கு வந்து பாஜக மேல எடுத்து கால் வச்சு, இல்ல என்னுடைய கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பொறுக்க சொன்னாங்க, அதனால நான் டிசம்பர் வரைக்கும் பொறுத்து போறேன்னு சொல்லலாம். நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ், இதெல்லாம் உண்மைகள். ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்காத காரணம் சின்னம் அண்டர்
கேஸு, எடப்பாடியாருக்கு இந்த மாதிரி ஒரு டைட்னஸ் இதெல்லாம் இருக்கு. இதனால இப்படிலாம் இருக்கணும் அனுமதி நினைக்கிறோம். ஒருவேளை நாளை காலில் திடுப்புன்னு ஓபிஎஸ் தலை கண் வீழ்ச்சி தனி கட்சி ஆரம்பிச்சாரா எனக்கு ரெட்டலை வேணாம்னு சொல்லிட்டாருன்னா எல்லாமே மாறிடும். அது என்ன நாளை காலையில் அவர் சொல்லும்போது தான் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல நிலவரம் இதுதான். இதனால அவர் எடப்பாடியை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதால ஓபிஎஸ் பார்க்காம போயிருக்கலாம். மற்றபடி போன்ல பேசியிருக்கலாம், பேசாம கூட அவர் புறந்தள்ளி கூட இருக்கலாம். இல்ல நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது சீட்டு கொடுக்கலாம். ஏன்னா எம்பியில கொடுத்தாங்கல்ல ஒரு சீட்டு, அந்த மாதிரி கொடுத்து பிரதமரே கூட வந்து பிரச்சாரம் பண்ணலாம். வி டோன்ட் நோ. மேலோட்டமா பார்க்கும்போது வச்சு முடிவு பண்ணாதீங்க. உள்ள இன்னும் நிறைய லேயர் இருக்கும். ஓபிஎஸ் கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கனால அது வந்து ஒரு லக்கி கூட்டணி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் கூடயும் எம்ஜிஆர் கூடயும் இருந்தவர் அடுத்து விஜய் கூடயும் இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை சொல்றது இல்லைங்க, இங்க லக்குன்றதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, உழைப்பு தான். அவர் வந்து எம்ஜிஆர் கூடயும் வந்து அதுக்கு முன்னாடியே அரசியல் திராவிட இயக்கத்துங்களை பயின்றவர். எம்ஜிஆர் கூட வந்து அவரோட அறிவை அந்த இன்னைக்கே அவர் அந்த பேட்டியில பாத்தீங்க 80 வயசுக்கு மேல இருக்கும், என்ன ஷார்ப்பா பதில் சொல்றாரு, என்ன இன்டெலெக்ட். அப்போ அவரோட பிரைம்ல எப்படி இருந்துட்டு பாருங்க. அவர் இன்னைக்கு சொல்றாரு, எனக்கு என்னப்பா எலெக்ஷன்ல பொலிட்டிக்ஸ்ல ஆம்பிஷனு, நான் ரிட்டையர் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறேன், அதுவும் எந்த ஒரு பொறுப்பு இல்லாம வெறும் கன்சல்டன்ட் மாதிரி வேலை செய்யறேன்றாரு. இப்பவே அவரோட உழைப்பு அங்க இருந்துச்சுன்னா அப்ப எம்ஜிஆர் கட்சியை கட்டமைக்கும் போது பாமகவோட முதல் எம்எல்ஏ அவர் தான் சட்டசபைக்குள்ள போனவர். விஜயகாந்த் கட்சியை கட்டமைக்கும் போதெல்லாம் அவர் வந்து ஒரு சேஞ்ச் சீக்கரா இருந்திருக்காரு பண்ருட்டியார். சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது அதை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் பாருங்க, அவரு ஓபிஎஸ்க்கு தான் ஆலோசகரா இருக்காரு. இருந்தும் தாவேக்காவை எவ்வளவு பெருசா வேல்யூ பண்றாரு, தாவேக்காக்கு போறது ஓபிஎஸ்க்கு எவ்வளவு பெருசா ஹெல்ப் பண்ணலாம் சொல்றாரு. ஸோ அவர் ஒரு சேஞ்ச் சீக்கர், ஒரு என்ன சொல்றது, ஒரு யூத் மென்டாலிட்டிலேயே பாலிடிக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஹேண்டில் பண்றாரு. அதுதான் லக்குன்னு சொல்லி சிலரோட திறமைகள் எல்லாம் வந்து ஈஸியா போறந்தள்ள முடியாது. ஓபிஎஸ் இங்க வருவாரான்றது ரெண்டாவது. ஓபிஎஸ் வந்தாலும் வராகட்டியும் இவரோட பண்ருட்டியாரோட ஆதரவோ அறிவுரையோ விஜய் சார் ஹெல்ப் பண்ணும். பட் அவரோட வயசு இதுக்கு மேல அந்த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இல்லைன்ற அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் மைண்ட் செட் வரும்போது அது உள்ள வரணும் அவசியம் கிடையாது. அவர் லக்கு அப்படிதான் நீங்க சொல்ற லக்கு உண்மைன்னா அவர் ஓபிஎஸ் அன்னைக்கு போனாரு, அங்க அந்த லக்கு ஒர்க் அவுட் ஆகலையே. உழைப்பு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா அவர் நிறைய சஜஷன் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஓபிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எம்ஜிஆரோ கேப்டனோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க, அது ஓபிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இன்னைக்கு ஒரு சஜஷன் சொல்றாரு, தாவேக்கான ஒரு வயபிள் ஆப்ஷன் இருக்குன்னு, எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலீங்களே ஓபிஎஸ். அதனால எந்த பெரிய ஆளுமையா இருந்தாலும் அவங்க சொல்றதை நம்ம கேட்டாதான் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கு, நிறைய மாற்றங்களை நம்மளும் பார்ப்போம். உங்க நேரத்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.